ஓம் சாந்தி 21/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன் ரிவைஸ்டு 16/12/2000. தாதி உடல்ல அவ்யக்தமானவருக்கு பிரம்மா பாபாவும் சிவத்தந்தையும் உடல்ல அவதரிச்சு நமக்காக சொன்ன மகா வாக்கியம். நம்ம கவனமா ஆத்ம அபிமானியா இருந்து ஆத்ம உணர்வுல இன்றைய ஞான முரளியை கேட்கலாம். பாபா நமக்கு ஆசிரியராகி படிப்பிக்கிறாரு. நம்மளாம் இறைய மாணவர்கள். அந்த போதையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, சாட்சாத் பிரம்மா பாபாவை போன்று கர்மயோகி ஃபரிஸ்தா ஆகும்போதே சாட்சாத்காரம் ஆரம்பமாகும்னு சொல்லி பாபா இன்னைக்கு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. எப்போ நம்ம பிரம்மா பாபா மாதிரி கர்மயோகி ஃபரிஸ்தா ஆகணும், அப்போதான் உலகத்துல காட்சிகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எப்படி அவர் எந்த ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் கர்மயோகியா இருந்து பாபா நினைவுல இருந்து செய்யும் போது ஃபரிஸ்தாவா எல்லாருக்கும் காட்சியளிப்பாரு. அவரை பார்க்கும் போதே கிருஷ்ணர் மாதிரி காட்சிகள்லாம் கிடைச்சிது. அவரை பார்க்கும்போது ஒரு ஃபரிஸ்தா மாதிரி தெரிஞ்சாரு. ஏன்னா அவர் சதா பாபா நினைவுல இருந்து கர்மயோகியா காரியங்கள் செய்தாரு. அவர் சாக்காரத்துல அது ப்ராக்டிஸ் பண்ணி அந்த முயற்சி பண்ணி தான் அவர் அந்த நிலையை அடைஞ்சாரு. நம்மளும் அந்த மாதிரி அந்த நிலையை அடையும் போது கடைசியா உலகத்துல எல்லாருக்குமே காட்சிகள் ஆரம்பமாகும்னு சொல்லி பாபா இன்னைக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இன்று பிராமண உலகை படைக்கும் பாப்தாதா தனது பிராமண உலகை பார்த்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்றார். இன்னைக்கு பாபா அவருடைய பிராமண உலகை பார்த்துட்டு ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறாராம். எவ்வளவு சின்னஞ்சிறிய அன்பான அழகான உலகம் இது சொல்லி சொல்றாரு. முழு உலகம் 800 கோடி மக்கள். ஆனா நம்மளுடைய உலகம் சின்னஞ்சிறு உலகம். அது அன்பான குழந்தைகள், அழகான குழந்தைகள், அழகான உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு பிராமணரின் நெற்றியிலும் பாப்பா என்ன பாக்குறாருன்னா பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னுகின்றத பாக்குறாரு. நம்ம எல்லாருக்குமே பாக்கியம் நட்சத்திரம் மின்னுது. ஏன்னா கடவுளே தெரிஞ்சிட்டோம் இல்லையா? அதனால வரிசை கிரமமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பகவானை தெரிந்து கொண்டு அவரது குழந்தையாகவும் உன்னத பாக்கியம் மின்னுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பகவானே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த பாக்கியம் அவருடைய குழந்தையாகி இருக்கிற அந்த உன்னத பாக்கியம் மின்னுதான், ஒவ்வொரு நெற்றிலையும் மின்னுது பாக்குறார் பாபா. எந்த தந்தையை தபஸ்வி ரிஷி முனிவரெல்லாம் தெரியாதுன்ட்டு சொல்லி வந்தாங்களோ அந்த தந்தை தான் பிராமண உலகில் இருக்கிற கள்ளமில்லாத ஆத்மாக்கள் தெரிந்து கொண்டு அடைந்து விட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. துவாபரகத்துல இருந்தே ரிஷி முனிகள்லாம் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படிதான் சொன்னாங்க. அந்த கடவுளை பிராமண உலகில் இருக்கிற களமில்லாத ஆத்மாக்கள், அந்த வீட்டுல இருக்கிற சாதாரண மாதாசு, அவங்க எனக்கு தெரியும்ன்றாங்க. எங்க பாபா என் மேரா பாபான்றாங்க. எங்க பாபா என் கூட தாங்க இருக்கிறாரு, டெய்லி எனக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாரு, என் கூடவே தாங்க எப்பவும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவங்க இறைவனே அடைந்து விட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பாக்கியம் எந்த ஆத்மாக்களுக்கு பிராப்தமாகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சாதாரண ஆத்மாக்களுக்கே தந்தையும் கூட சாதாரண உடல்ல தான் வருகின்றார். பாருங்க, கடவுளே சாதாரண உடல்ல தான் வராது. நம்ம கூட சாதாரண ஆத்மாக்கள் தான் கடவுளே தெரிஞ்சுக்கிட்டோம். குழந்தைகள் கூட சாதாரணமானவர்களே தெரிந்து கொள்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இன்று இந்த சபையில யாரெல்லாம் அமர்ந்துள்ளார்கள் பாருங்க. இங்க என்ன பெரிய பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன்லாம் அமர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. சாதாரண ஆத்மாக்களுக்கே தான் மகிமை உள்ளது. கடவுளே தெரிஞ்சுக்கிட்டனால நமக்கு தான் மகிமை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையோ ஏழை பங்காளன் என்றே போற்றப்படுகின்றார். கடவுள் ஏழைக்கு பங்காளன்ட்டு சொல்லப்படுகிறார். அதனால்தான் கிருஷ்ணர் அந்த சுதாமாவுக்கு அவள் கொடுத்தாரு இல்லையா? சுதாமா அதுக்காக மாடு மாளிகையே கொடுத்தாருன்ட்டு அந்த சொல்லியிருப்பாங்க சாஸ்திரத்துல உதாரணம். அது இதுக்கு தான் கடவுள் ஏழைக்கு தான், ஏழை பங்காளனா தான் வராரு. இன்னும் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பங்காளனா வரல. கோடீஸ்வரன் பங்காளன்லாம் பாலம் பெறவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபா, ஏன் இந்த லட்சாதிபதி கோடீஸ்வரன் புத்தியை மாற்ற முடியாதா சொல்லி கேட்கிறாரு. கடவுள் எப்பேற்பட்டவரா இருப்பாரு? புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் இல்ல, ஏன் அவரால் ஒரு லட்சாதிபதியா கோடீஸ்வரனை புத்தியெல்லாம் மாத்த முடியாதா?
ஏன் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறாரு? அது என்ன அவருக்கு பெரிய விஷயமா என்ன? அவங்கள மாத்துறது பெரிய விஷயமா என்ன? ஆனால் நாடகத்தில் மிக நல்ல மங்களகரமான நியமம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாபா ட்ராமாவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறாரு. ட்ராமாவில் ஒரு நியமம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஏழைக்கு பங்காளன் தான் கடவுள், பணக்காரன் பங்காளன் கிடையாது. பணக்காரனை கூட அவர் நினச்சா மாற்ற முடியும், ஆனால் அவர் மாற்ற மாட்டார். ட்ராமாவில் விதியே இப்படி தான் அமைக்கப்பட்டுள்ளது சொல்லி சொல்கிறாரு. பரமாத்மாவின் காரியத்தில் சிறு துளியே பெருவெள்ளமாகிறது. கடவுளுடைய காரியத்தில் சின்ன 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 துளி தான் பெரிய வெள்ளமாகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்க, சின்ன சின்னதா ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா தான் உலக மாற்றத்தையே செய்ய போறாரு. அநேக ஆத்மாக்களின் எதிர்காலம் அமைக்கப்படுகின்றது. இந்த நேரத்துல சங்கம யுகத்துல நிறைய ஆத்மாக்களுடைய எதிர்காலம் அமைக்கப்படுகின்றது சொல்றாரு. 10-20 பேருக்காகலாம் பாபா இங்க வரல, அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் ஏற்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே தான் சிறு துளி பெற வெள்ளம் என போற்றப்படுகின்றது. அதனாலதான் ஒரு பழமொழி கூட இருக்கும் இல்லையா, சிறு துளி பெருவெள்ளம். கடைசியில் இதுக்காக தான் பாபா சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கடைசியில் நம்ம 33 கோடி ஆத்மாக்கள் வந்துடுவோம். அதன் மூலமாக உலக மாற்றமே ஏற்படும். பாபா சொல்றாரு, நீங்கள் அனைவரும் எந்த அளவுக்கு உடல் மனம் பொருளால செயல்படுவீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எந்த அளவுக்கு உடலை பாபா சேவைக்காக சமர்ப்பிக்கிறோம், மனசை கூட மனதின் மூலமா சேவை செய்யறோம். மனசை ஏதாவது இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த மாதிரி சாதாரணமா வாழாம கடவுளை நினைச்சு பாபா கிட்ட இருந்து சக்தி வாங்கி பூமி ஃபுல்லா கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ மனதாலே நம்ம சேவை செய்யறோம், பொருளையும் கொண்டு போய் நம்மளால முடிஞ்சதை பாபா சேவைக்காக செயல்படுத்துறோம். எந்த அளவுக்கு நீங்க செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. அனைவரும் வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்களா, இனிதான் ஆக வேண்டுமா, இல்ல யோசிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப இது வரைக்கும் நீங்க எல்லாரும் இப்ப வெற்றி நட்சத்திரம் ஆயிட்டீங்க தானே? நீங்க எல்லாம் உடல் மனம் பொருள் கொடுத்து சேவை பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க, இல்லை இனிதான் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. யோசிக்கின்றீர்களா? இல்லை யோசிக்காதீர்கள், இனியும் யோசிக்காதீங்க. செய்யலாம், பார்க்கலாம், செய்யதான் வேண்டும் அப்படின்லாம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இவ்வாறு யோசிக்கிறது கூட நேரத்தை இழப்பதாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம வந்து நன்று செய்யணும், அதே இன்றே செய்யணும். அதை வந்து நம்ம யோசிக்க கூடாதுன்றாரு. யோசிச்சிங்கன்னா நேரத்தை இழந்துறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த டைம் போனால் திரும்ப வராது. ஏன்னா அப்புறம் நம்ம வந்து பச்சாதாபப்பட முடியாது. ஐயோ நம்ம நேற்றே செஞ்சுருக்கலாமே, இன்னைக்கு செய்யலான்னு பார்த்தோம், கடைசியில் நம்மகிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம பாபாவுக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்தோம், கடைசியில் வந்து அப்பயே கொடுத்துருக்கலாம், அப்படிலாம் நமக்கு பச்சாதாபம் வரும். அதனால் எதாக இருந்தாலும் இப்பயே செஞ்சுருங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. உடல் உழைப்பையும் இப்போவே யஜ்யத்தில் போடுங்க, மனதின் மூலமாக இப்பயே சேவை செய்யுங்க. பொருள் இருந்தாலும் கொண்டு வந்து இப்பயே பாபா கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா கடைசியில் பணக்காரவங்களாம் க்யூவில் நிற்பாங்க, ஆனால் பாபா வாங்க மாட்டார். ஏன்னா டூலேட் போர்டு போட்டுருவாங்க. அப்போ வந்து எந்த பணத்தையும் பாபா வந்து யஜ்யத்துக்கு உதவியாக அது தேவைப்படாது. அவ்வளோதான், முடிய போகுது ட்ராமான்னும் போது தேவைப்படாது. இப்போதான் குழந்தைகளுக்காக பாபா வந்து கேட்குறாரு. அவருக்காக பாபா கேட்கல, குழந்தைகளுக்காக தான் அந்த பணத்தெல்லாம் பயன்படுத்துறாரு. எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திலும் இழப்பதாகும் சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க இழந்தீங்கன்னா, யோசிச்சீங்கன்னா நேரத்தை இழக்கிறீங்க, எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்திலும் இழப்பதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதாவிடம் ஒரு சில குழந்தைகளின் சங்கல்பம் வந்தடைகின்றது. பாபாவுக்கு ஒரு சிலருடைய எண்ணம் வந்து சேரதான், வெளியில் உள்ளவர்கள் பாவம், ஆனால் பிராமண ஆத்மாக்கள் பாவம் அல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சிந்திப்பவர்கள் புத்திசாலிகள். ஆனால் ஒரு சில தருணங்களில் சில குழந்தைகளிடம் ஒரு பலவீனமான எண்ணம் எழுகின்றது. இப்போ நல்லா தான் சிந்திக்கிறீங்க, வெளியில உள்ளவங்களாம் பாவம், ஆனால் பிராமண ஆத்மாக்கள் வந்து அதிர்ஷ்டசாலிங்க, அவங்க பாவம் அல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சிந்திக்கிறீங்க, புத்திசாலிகள் தான். ஆனால் ஒரு சில தருணங்களில் சில குழந்தைகள் பலவீனமாக நினைக்கிறாங்களாம். சொல்லட்டுமா சொல்லலாமான்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லட்டுமா சொல்லலாமான்னு சொல்லி கேட்குறாரு. அனைவரும் கை உயர்த்துகின்றீர்கள், மிக நல்லது. அவ்வப்போது விநாசம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பலவீனமான எண்ணம் வருதான் எல்லாருக்கும். 1999 முடிந்தது, 2000 கூட முடிய போகிறது. இன்னும் வந்து எதுவரையில் விநாசம் வரலையேன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. பாப்தாதா நினைக்கின்றார், சிரிப்பதற்கான விஷயம் இது. விநாசத்தை பற்றி நினைப்பது எனில் தந்தைக்கு விடை கொடுத்து அனுப்புவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. விநாசம் வரும் பாபா சொன்னாரே, 2000மே உலகம் அழிஞ்சிரும்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, இன்னும் 2000 முடிஞ்சு போச்சு, டிசம்பர் மாசமே வந்துருச்சு, இன்னும் வரலன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ பாபா பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சிரிப்பதற்கான விஷயம் இது. விநாசத்தை பற்றி நினைக்கிறீங்கன்னா அப்ப என்ன போக சொல்றீங்களான்னு கேக்குறாரு பாபா. இப்ப நான் இருக்கிறது பிடிக்கலையா, என் கூட என்ஜாய் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க தந்தை கிடைச்சிருக்கிறாரு, கடவுளை தேடி அலைஞ்ச 63 பிறவி அவர் கிடைச்சிட்டாரு, அவர் கூட ஜாலியா இந்த யுகத்தை என்ஜாய் பண்ணணும்ல.
என் கூட கடவுள் இருக்கிறாரு. அது சிலர் வந்து விநாசம் வர்றதை நினைச்சு பயப்படுறாங்க. சிலர் விநாசம் எப்போ வரும், சொர்க்கம் எப்போ வரும்ன்ட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் இங்க இருக்கிறது, என் கூட வாடுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏனெனில் விநாசம் ஆகிவிட்டால் பாபா பரந்தாமம் சென்று விடுவார் அல்லவா. ஏன்னா விநாசம் முடிஞ்சிருச்சுன்னா பாபா அப்புறம் என்ன பண்றாரு, நம்மளை விட்டு போயிடுவாரு, பரந்தாமம் போயிடுவாரு, நம்மளும் பரந்தாமம் போயிட்டு அப்புறம் சொர்க்கத்துல போய் நடிக்க போயிடும். அப்ப கடவுளே நம்ம மறந்து போயிடுவோம்ல. இப்பதானே கடவுள் கிடைச்சிருக்கிறாரு, எவ்வளோ ஒரு இனிமையான கடவுள் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. சங்கமேகம் சலித்து விட்டதான்னு சொல்லி கேட்குறாரு. என் கூட வாழ்ந்து உங்களுக்கு சலிச்சு போச்சா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ சந்தோஷமா இருக்க வேண்டிய யுகம் இது. ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பினுடைய யுகம் இப்போ நடக்குது. அதுக்குள்ள உங்களுக்கு சலிச்சு போச்சா, என்னை போக சொல்றீங்களா, விநாசத்தை ஏன் இப்பவே வரலையான்னு கேட்குறாரு. வைரம் போன்றதென சொல்கிறீர்கள், சங்கம யுகத்தை வைரம் போன்ற யுகம்னு கூட சொல்றீங்க, ஆனால் பொண்ணுலகே அதிகம் நினைக்கிறீங்க. வைரம் போன்ற யுகத்தை விட்டுட்டு யாரோ பொண்ணுக்கு ஆசைப்படுவாங்களா? வைரத்தை பிடிக்குமா இல்லை பொண்ணை பிடிக்குமான்னு கேட்குறாரு. வைரம் போன்ற யுகத்தை விட்டுட்டு பொண்ணுலகை அதிகம் நினைக்கிறீங்க. சொர்க்கத்தையே நினச்சி சொர்க்கம் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நடக்கத்தான் போகிறது, ஆனால் பொண்ணுலகை அதிகம் நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். பொண்ணுலகம் வரதான் போகுது, எங்கே போக போகுது, சொர்க்கம் அடுத்து வரும், அது எங்கே போக போகுது, அதையே நினச்சிட்டு இருக்கிறீங்க. நடக்கத்தான் போகிறது, ஆனால் ஏன் எதிர்பார்க்கின்றீர்கள் சொல்லி சொல்கிறாரு. சொர்க்கம் வரதான் போகுது, ஆனால் ஏன் அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிலர் நினைக்கின்றனர் லாபகரமான செயல்படுத்தலாம், ஆனால் விநாசமாகிவிட்டால் நாளையோ மறுநாளே நமது பயனற்று போய்விடுமேன்ட்டு நினைக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம உடல் மனம் பொருளெல்லாம் லாபகரமாக செயல்படுத்தலாம், ஆனால் விநாசம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கே எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமேன்ட்டு நினைக்கிறாங்களா. அதனால கேட்குறாங்களாம், பாபா விநாசம் வந்துருமா, நாளைக்கே வந்துருமான்ட்டு கேட்குறாங்களாம். ஏன்னா இப்போ அவங்க வீடு கட்டினா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதுக்காக கேட்குறாங்க போல இருக்கு. சரி, கீதா பாடசாலை திறக்கலாம், எதேதோ எண்ணம்லாம் இருக்கும், நம்ம லாபகரமாக பயன்படுத்தலாம், ஆனால் விநாசம் ஆகிட்டா வேஸ்ட் ஆகிடுமேன்ட்டு நினைக்கிறாங்களாம். நமது சேவையில் பயன்படாதே, என்ன செய்யலாம் யோசித்து செய்யலாம், இது போன்ற எண்ணங்கள்லாம் தந்தை வந்து அடைகிறது. இது மாதிரிலாம் நினைக்கிறாங்களாம் நிறைய பேர். இந்த மாதிரி விநாசம் ஆகிட்டா சேவையில் பயன்படாதே அப்படின்லாம் நினைக்கிறாங்களாம். ஆனால் பாபா சொல்கிறாரு, புரிந்து கொள்ளுங்கள், இன்று நீங்கள் தனது உடலை சேவையில் சமர்ப்பணம் செய்தீர்கள், மனதை கூட உலக மாற்றத்தின் சேவைக்காக நிரந்தரமாக செயல்படுத்தினீர்கள். செல்வம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நீங்கள் அடைய உள்ள பிராப்திக்கு முன்னால் அது ஒன்றுமே இல்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. போங்க, என்ன நீங்கள் பெருசாக கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் விட நீங்கள் அடைய போகிறது எவ்வளோ தெரியுமா. நீங்கள் உடலால் சமர்ப்பணம் பண்ணுறீங்க, உடலால் சேவை செஞ்சுருக்கிறீங்க, உடலையே சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, சென்ட்ரல்லையே உடலையே கொடுத்துட்டாங்க பாபா சேவையில், மனசையும் கொடுத்துட்டாங்க, செல்வத்தை கூட என்ன இருக்குதோ அதை கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம அடைய போகிறதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோ அடைய போகிறோம், நிறைய அடைய போகிறோம் சொர்க்கத்துலன்னு சொல்லி சொல்கிறாரு. என்னவெல்லாம் உள்ளதோ இன்று நீங்கள் செய்தீர்கள், நாளையே விநாசமாகிவிட்டது எனில் அது உங்களுக்கு லாபமா நஷ்டமா சொல்லி பாபா கேட்குறாரு. சரி விடுங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ இப்போ செஞ்சிட்டீங்க, எல்லாமே சென்டருக்கு கொடுத்தீங்க, உடல் மனம் பொருள்லாம் கொடுத்தீங்க. சரி, நாளைக்கே விநாசம் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க, இது வரைக்கும் நீங்கள் பண்ணது உங்களுக்கு லாபமா நஷ்டமான்னு சொல்லி கேட்குறாரு. லாபம் தானே, நம்ம என்ன செஞ்சோமோ எல்லாமே ரிட்டர்ன் வரப்போகுது சொர்க்கத்தில், லாபம் தானே. சிந்தியுங்கள், சேவையில் பயன்படுத்தவில்லைன்னா இது லாபகரமாகுமா, ஆனால் நீங்கள் சேவையில் பயன்படுத்தலைன்னா அது என்ன ஆகிடும், நஷ்டமாயிடும். சேவையில் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அது லாபகரமாக இருக்கும். நீங்கள் நம்ம பாபாவோடைய குழந்தைகளுக்காக செஞ்சுருந்தோன்னா, எப்படி அந்த சுதாமாவுடைய அவுள் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோன்னா கிருஷ்ணருக்கு, அப்போதான் தங்க மாளிகை கிடைக்கும். நம்ம வந்து கொடுக்காம நம்மளோட சொந்த செலவுக்கு நம்மளோட சாதாரண விஷயத்துக்கு செஞ்சுருந்தோன்னா அது நஷ்டம். நீங்கள் யாருக்காக செய்தீர்கள், பாப்தாதாவிற்கு தானே சொல்லி பாபா கேட்குறாரு. பாப்தாதாவோ அழிவற்றவர், நீங்கள் யாருக்காக வந்து கொடுத்தீங்க, பாபான்ட்டு தானே கொடுத்தீங்க. அந்த வயதான மாத்தாஸ் இருக்கிற ஒரு 100 ரூபா பணத்தை கொண்டாந்து பாபான்னு அந்த பாவனையோட கொடுக்குறாங்க. பாபா சொல்றாரு, ஒரு செங்கலை கொடுத்தா கூட அங்க ஒரு மாளிகை கொடுக்குறேன்றாரு பாபா. பாபாட்ட தானே கொடுத்தீங்க. பாப்தாதா அழிவற்றவர், அவர் ஒருபோதுமே அழிவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா அழிவற்றவர். நீங்க வந்து இங்க ஏதாவது ஒரு மனுஷன்கிட்ட கொடுத்து வச்சீங்கன்னா காசை, அவங்க நாளைக்கே இறந்து போயிட்டாங்கன்னா அந்த காசு அவ்வளவுதான், ஜப்தி ஆயிடும். ஆனா பாபா பாருங்க அழிவற்றவர், அவர் எங்கேயுமே போக மாட்டாரு. அவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா எதுவுமே அழியாது, அப்படியே பேங்க்ல ஸ்டோர் ஆன மாதிரி அப்படியே அழிவற்ற பேங்க்ல இருக்கும். அழியாத கணக்கில் அழியாத தந்தையிடம் இன்று சேமித்தீர்கள், 1 மணி நேரம் முன்பு சேமித்து செய்தீர்கள் எனில் அழியாத தந்தையிடம் செய்த சேமிப்பு எவ்வளோ ஆயிடும், 1க்கு பல மடங்கு சேமிப்பானது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க சேமிப்பு பண்ணீங்கன்னா
அது என்ன ஆயிடும் பாபாட்ட சேமிப்பு பண்ணது? ஒன்றுக்கு பல மடங்கு சேமிப்பாகும்னு சொல்றாரு. பாபா கட்டுப்பட்டவர். ஒன்றுக்கு பல மடங்கு கொடுப்பார். பாபா நமக்கு கட்டுப்பட்டவர். அவர் வந்து சத்தியம் சிவம் சுந்தரம். சொல்லுக்கு கட்டுப்பட்டவர். சொன்னா கரெக்டா செய்வார். மனுஷங்க மேல ஏமாத்த மாட்டாரு. ஒன்றுக்கு பல மடங்கு கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. நம்ம என்ன கொடுத்தோமோ பல மடங்கு திருப்பி கொடுப்பாரு. பாபா போய்விட மாட்டாரே. பழைய உலகம் விநாசமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா போய்விட மாட்டாரே. பாபா எங்க போறார்? போய்விட மாட்டாரு. பழைய உலகம் விநாசமாகும். எனவே நீங்கள் உளமாற செய்தீர்களா, வலுக்கட்டாயமாக செய்தீர்களா, இல்ல பிறரை பார்த்து செய்தீர்களா, அதற்கு முழுவதும் கிடைக்காது, அவசியம் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம உளமாற செஞ்சோமா? பாபா பாக்குறாரு. உளமாற நீங்க கொண்டு வந்து பாபாட்ட கொடுத்தீங்களா, இல்ல வலுக்கட்டாயமா அவங்களே புடுங்கினாங்களா? சில கேட்டு வாங்குவாங்க, இதை கொடுங்க, இதை கொடுத்தே ஆகணும்ன்ட்டு. வலுக்கட்டாயமா கொடுக்க வேண்டியதுனால சென்டருக்கு கொண்டு போய் கொடுத்துருப்போம். சரி, இல்லைன்னா மற்றவங்க கொடுத்தாங்க அதனால நான் கொடுத்தேன், அவங்க ஒரு 100 ரூபா போட்டாங்க உண்டியல்ல, நானும் போட்டேன், அப்படி போடக்கூடாது. அதற்கு முழுவதுமா உங்களுக்கு கிடைக்காது. உளமாற கொடுத்தோன்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும். உளமாற நமக்கு கிடைக்கும், நிறையவே கிடைக்கும். ஆனா நீங்க நம்ம வந்து மத்தவங்கள பார்த்து கொடுத்தோம், வலுக்கட்டாயமா கொடுத்தோம்னா முழுவதுமா கிடைக்காது. ஆனா அவசியம் அதுக்கு கூட பலன் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் வள்ளலுக்கு கொடுத்தீங்க இல்லையா? யாருக்கு கொடுத்தீங்க? வள்ளலுக்கு கொடுத்தீங்க. அதனால திரும்ப கொடுப்பார். ஆனால் முழுவதும் கிடைக்காது. எனவே 2001 விநாசம் வரவில்லையே என நினைக்காதீர்கள். இப்போதுதான் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள், வீடு கட்டுகிறார்கள், பெரிய பெரிய திட்டம் போடுகின்றார்கள். பாருங்க, 2000 ஏன் விநாசம் வரலன்னா நினைக்காதீங்க. ஏன்னா இப்பதான் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறாங்க, வீடு கட்டுறாங்க, பெரிய பெரிய திட்டம்லாம் போடுறாங்க. 2001 தென்படவில்லை, தென்படாது. ஒருபோதும் இவற்றையெல்லாம் ஆதாரமாக வைத்துக்கொண்டு அலட்சியமாக இருக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன இது 2001 விநாசம் வர மாதிரியே தெரியலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. வராது. இதெல்லாம் நீங்க ஆதாரமா வச்சுக்கிட்டு அலட்சியமா இருக்காதீங்க. வரல தானே விநாசம், பரவாயில்ல, நம்ம பொறுமையா முயற்சி பண்ணிக்கலாம். அமிர்த வேலை கூட நாளைக்கு எழுஞ்சிக்கலாம். என்ன இப்ப பாபா தான் சொன்னாரு, இன்னும் வரல. நமக்கு இங்க 2024 வந்துருச்சு, இன்னுமே வந்து விநாசம் வரல. அப்போ பொறுமையா வரும்ன்ட்டு நம்ம அப்படியே சாவகாசமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. திடீரென நடக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. திடீரென விநாசம் வரும். இன்று இங்கே அமர்ந்துள்ளீர்கள், 1 மணி நேரத்துக்கு பிறகு கூட நடக்கலாம், நடக்காது கூட போகலாம். பாபா சொல்றாரு, இங்க மதுபன்ல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா? இப்ப 1 மணி நேரத்துக்கு பிறகு கூட விநாசம் நடக்கலாம் உலகத்துல, இல்ல நடக்காம கூட போகலாம். 1 மணி நேரம் கழித்து என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை என பயந்து விடாதீர்கள். உடனே பயந்துடாதீங்க. ஐயோ, நம்ம வீட்டுல எல்லாரையும் விட்டு வந்தோமே என்ன ஆவாங்க ஏதாவது உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. 1 மணி நேரம் கேட்டு விநாசம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியலேன்ட்டு பயந்துடாதீங்க. நடக்கலாம். அந்த அளவிற்கு எவரடியாக இருந்தே ஆக வேண்டும். பாபா சொல்றாரு, எந்த நேரம் வேணா எது வேணா நடக்கலாம். அதனால எவரடியாக இருந்தே ஆக வேண்டும். நான் எவரடி. இப்போ வந்து கோயில்ல ஸ்கிரீன் மூடி இருக்கிறாங்க, அம்மனோட அலங்காரம் நடக்குது. அந்த ஸ்க்ரீனை திறக்கிற நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆகி உக்காந்துடணும். அம்மன் ஸ்க்ரீனை திறக்கிற வரைக்கும் மேக்கப் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஸ்க்ரீனை திறக்கிற ரெடி ஆயிடுச்சு, அந்த டைமே வந்துடுச்சு, அது வரைக்கும் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது? ஸ்க்ரீனு எப்போ வேணாலும் திறக்கட்டும், நான் ரெடியாக அலங்காரத்தோடு உக்காந்துருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிடுங்க. நீங்கள் எவர் ரெடி ஆகிடுங்க. பாபாவை நினச்சி அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு ரெடியாக உட்காருங்க. ஸ்க்ரீனை எப்போ வேணாலும் பாபா திறப்பார், எப்போ வேணால் விநாசம் நடக்கும். ஆனால் நம்ம ரெடியாக இருப்போம். நம்ம சக்திகள் குணங்களால் நிரம்பி கொடுக்குறவங்களா மாதிரி நம்ம ரெடியாக இருந்தோம்னா நம்ம எதுக்கு வேணால் தயாராக இருந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்ல. அப்புறம் காட்சிகள் கிடைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அதனால சொல்கிறார், நீங்கள் ரெடியாக இருங்க, விநாசத்தையே நினச்சிட்டு இருக்காதீங்கன்றாரு. சிவராத்திரி வரையிலும் செய்யலாம் என நினைக்காதீர்கள். சிலர் சிவராத்திரி வரையிலும் செய்யலான்ட்டுலாம் டைம் பார்க்குறாங்க. நேரத்தை எதிர்பாராதீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. நேரத்தெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க. நேரம் உங்களது படைப்பு. நேரமே உங்களது படைப்பு தான். டைம் வரும், மாறுறேன். சில வந்து டைம் வந்து மாறுவாங்க. இப்போ நம்ம வந்து பாபா சேவை செய்கிறது கூட டைம் வரட்டும், அமிர்த வேலை கூட ஒரு நேரம் வரட்டும், நான் அப்போ பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும். சிலர் பிகே ஆகிறதுக்கே ஐயோ நான் இன்னும் வாழ்ந்துட்டு வரான்ட்டு போவாங்க. டைம் வரட்டும், நான் பிகே ஆகிறேன், இப்பயே பிகே ஆகுறதா அப்படின்ட்டு போயிட்டு வருவாங்க. அது மாதிரி பாபா சொல்கிற டைம் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நேரம் உங்களது படைப்பு. நேரமே நீங்கள் தான் படைக்கிறீங்க. சத்தியம் என்னைக்கு வரணுன்றதை டிசைட் பண்ணுறதே நீங்கள் தான்றாரு. நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா, சொர்க்கம் வந்துடும். அப்போ உங்களை பொறுத்து தான் டைமே இருக்குது. நீங்கள் ரெடி ஆனால் டைம் ரெடி ஆகிடும் சொல்கிறாரு. அப்போ நேரன்றது உங்களை படைப்பு, நீங்கள் படைப்பாளர் தெரிஞ்சுக்காங்கன்றாரு. நீங்கள் படைப்பாளர். படைப்பவர் படைப்பிற்கு அடிமையாக மாட்டார் ஒருபோதும். படைக்கிறவங்க படைப்புக்கு போய் அடிமையாக இருப்பாங்களா?
அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஒரு அப்பா வந்து குழந்தைக்கு எங்கேயும் அடிமையாக இருப்பாரா? குழந்தை தான் அப்பாவுக்கு அடிமையாக இருக்கும். அப்பா வந்து குழந்தைக்கு அடிமை. ஏன்னா அப்பா குழந்தைய படைக்கிறாரு, குழந்தைய பராமரிக்கிறாரு. அவர் குழந்தைக்கு அடிமையாக இருக்க மாட்டாரு. அதனால படைப்பவர் எப்பயுமே படைப்பிற்கு அடிமையாக இருக்க மாட்டார். அதனால இந்த 5 தத்துவங்களும் சரி, இந்த நேரமும் சரி, நம்மளுடைய படைப்பு. நம்ம அதுக்கு அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நேரம் உங்களது கட்டளைப்படி செயல்படும். நேரம் பாருங்க உங்க கட்டளைப்படி தான் செயல்படும். நீங்க 5 தத்துவங்களுக்கும் கட்டளை இட்டீங்கன்னா அது என்ன பண்ணிடும்? விநாசம் பண்ணி முடிச்சிரும். ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்காக, சொர்க்கம் வர்றதுக்காக. நேரம் உங்களது கட்டளைப்படி செயல்படும். ஆனா நீங்க ஆத்ம உணர்வுக்கு வர்றது தான் இப்ப பெண்டிங்ல இருக்கு. நீங்க இன்னும் சரீர உணர்வுல இருக்கிறீங்க. நீங்க ஆத்ம உணர்வுல எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நேரம் வந்து ரெடி ஆயிடும்ன்றாரு. அப்ப நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நேரமும் ரெடி ஆயிடும். படைப்பு நீங்கள் நேரத்திற்காக எதிர்பாராதீர்கள், ஆனால் இப்போது நேரம் உங்களை எதிர்பார்க்கிறது. பாருங்க, நீங்க நேரத்துக்காக எதிர்பார்க்கறீங்க. நீங்க நீங்க தான் வந்து படைப்பவர். படைப்பு வந்து நேரம். அதுக்காக நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இப்போது நேரம் வந்து உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. நேரமும் சரி, இந்த மாயாவும் சரி, இந்த 5 தத்துவங்களும் சரி, கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்குதான். ஒரு முரளியில சொன்னார். கடவுள்கிட்ட வந்து இந்த நேரம், இந்த மாயா, அப்புறம் இந்த 5 தத்துவங்களும் போயிட்டு புகார் பண்ணுதான் கடவுள்கிட்ட. இவங்க என்ன மாறவே மாட்றாங்க, இவங்க எப்ப மாறுறது, நாங்க எப்ப எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, இந்த 5 தத்துவங்களும் எங்களை டார்ச்சர் பண்றாங்க, நாங்க தூய்மையா ஆகணும், நாங்க அழுக்காயிட்டோம்னு சொல்லுதான். மாயா வந்து நானே போறேன்னாலும் இவங்க என்னை விட மாட்றாங்க, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் தான் வேணும்ன்றாங்க, இவங்க எங்களை விட மாட்றாங்கன்ட்டு அது சொல்லுதான் கடவுள்கிட்ட போயிட்டு. எல்லாமே இப்போ நான் விடைபெறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன், ஆனா இவங்க தான் என்னை விட மாட்றாங்கன்னு அது சொல்லுதான். அது மாதிரி நேரமும் சொல்லுதான், எப்போ நீங்க வந்து போர்டு போட போறீங்க, டூலேட் போர்டு போட போறீங்க, விநாசம் எப்போ வரும், இவங்க என்ன ரெடியாவே ஆக மாட்றாங்கன்ட்டு நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு முரளியில சொல்லியிருந்தாரு. அப்ப பாருங்க, இப்ப நேரம் நம்மளை பார்த்து காத்துட்டு இருக்குது, எதிர்பார்க்குது. என்னுடைய டைம் தான் என்னுடைய படைப்பவரே, நீங்க எப்ப ரெடி ஆகுறீங்க சொல்லுங்கன்ட்டு நேரம் நமக்காக எதிர்பார்த்துட்டு இருக்குது. சில குழந்தைகள் நினைக்கின்றார்கள், பாப்தாதா 6 மாதம் என்றாரே, ஒரு முரளியில கூட சொன்னார்ல 6 மாதம் டைம் கொடுக்குறேன்ட்டு. அதுக்குள்ள 6 மாதம் 75% மாற சொல்லியிருந்தாரு. நம்மளை மாற சொன்னாரு, பாப் சமான் ஆக சொன்னாரு. 6 மாதம் ஆகும் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. சில குழந்தைகள் நினைக்கிறாங்க, 6 மாதம் சொன்னாரே, 6 மாதம் ஆகும்ல, ஆகும் தானே, ஆனால் பாப்தாதா கூறுகிறார்னு சொல்லி நினைக்கிறாங்க குழந்தைகள். இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் பாபா 6 மாசம் டைம் கொடுத்தார்ல, இப்ப என்ன திடீர்னு சீக்கிரமா ரெடி ஆக சொல்றாரு. இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை ஆதாரமாக கொள்ளாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எதையுமே டைம் வரட்டும், டைம் எல்லாம் ஆதாரமா வச்சுக்காதீங்க, எவரடியா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஆதாரமும் இன்றி ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, ஒரு நொடியில் ஜீவன் முக்தி பெறுபவர்கள் என சவால் விடுகிறீர்களே, நீங்கள் தன் வாழ்வில் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைய முடியாதா சொல்லி கேட்குறாரு. நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் தலைப்பு எடுக்கிறோம்ல, ஒரு நொடியில ஜீவன் முக்தி கிடைக்கும், இங்க வாங்க, இங்க வந்து இந்த ஞானத்தை கேளுங்க, இந்த யோகா பண்ணுங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும், ஒரு நொடியில ஜீவன் முக்தி கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நொடியில அடைய முடியாதா சொல்லி கேட்கிறாரு. ஜீவன் முக்தி அடைய முடியாதா, ஆகவே எதிர்பார்த்திருக்காமல் சம்பனமாவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க வந்து எப்ப விநாசம் வரும் இதெல்லாம் உட்காந்து எதிர்பார்த்துட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, விநாசம் டைம்ல நம்ம எங்க இருப்போம், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காம நீங்க சம்பன்னம் ஆகிறதுக்கு ஏற்பாடுகளை செய்யுங்க. பாபாவை நினைங்க, சக்திகளை உங்களுக்குள்ளார நிறைங்க. நீங்க ரெடியா, நீங்க இந்த உடல் உணர்வு விட்டு வெளில வந்து ஆத்ம அபிமானியா ஆகுங்கன்ட்டு சொல்றாரு. அதுக்கான ஏற்பாடை செய்யுங்க, பாப் சமான் ஆகிறதுக்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. அன்னைக்கு சொன்னார்ல பிரதர், கர்மேந்திரியங்களை வெற்றி அடைஞ்சாதான் நம்ம வந்து ஆத்மா ராஜாவா ஆக முடியும், சுயராஜ்ய அதிகாரி ஆனாதான் உலகத்தையே நம்ம ராஜ்யம் செய்ய முடியும். அப்ப கர்மேந்திரியங்கள் நம்ம கண்ட்ரோல்ல வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம ரெடி ஆகணும், அந்த ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும், ஞானத்தை அப்ளை பண்ணணும். காலையில எப்படி எழுந்திரிச்சு யோகா பண்ணணும், காலையில முதல்ல கர்மேந்திரியங்களுக்கு கண்கள், கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்துக்கும் பாபாட்ட இருந்து அன்பு வாங்கி கொடுக்கணுமா, அப்பதான் அது தவறு செய்யாதான், இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு செஞ்சுட்டே இருக்குமா. அதுக்கு அன்பு வாங்கி கொடுத்தாதான் அது நம்ம சொல் பேச்சு கேட்குமா, அதை பிரதர் சொன்னாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் காலையில கர்மேந்திரியங்களுக்கு அன்பா புரிய வைக்கணும், நீ இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், வாயால முரளி தான் பேசணும், வாயால மற்ற விஷயங்களை பேசக்கூடாது, சகோதர ஆத்மாவுக்கு துன்பம் கொடுக்க கூடாது, காதுனா நீ நல்லதை தான் கேட்கணும்,
முரளி தான் கேட்கணும். மற்ற விஷயங்கள் மற்றவங்கள பத்தி பேசுற விஷயங்கள்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். காலையிலே காதுக்கு, கண்ணுக்கு எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கணும். 7 நாள் கோர்ஸ் எடுக்க சொல்லி சொன்னாரு பாபா. அந்த பிரதர் சொன்னாரு. அந்த மாதிரி நம்ம வந்து காலையிலே அந்த 5 கர்மேந்திரியங்களுக்கும் மனசு புத்திட்டையும் பேசணும். பேசி புரிய வச்சு ஆத்மா ராஜா சீட்ல இருந்து புரிய வைக்கணும். அப்பதான் நாள் முழுதும் அந்த தப்பை செய்யாது. இப்போ ஒரு குழந்தைய கூட நம்ம ஒரு மிரட்டணும்னா அதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதை கேட்காது. மிரட்டினா அது சொல்றதே கேட்காது. அது இஷ்டத்துக்கு தான் செய்யும். அன்பா புரிய வச்சா அந்த குழந்தைங்கள்லாம் கேட்கும். அது மாதிரி தான் நம்ம கர்மேந்திரியங்களும். ஆத்மா நம்ம ராஜா. அந்த மனசு புத்தி இதெல்லாம் சூட்சும கர்மேந்திரியங்கள். நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த இந்த வேலை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட கர்மேந்திரங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்திட்டையும் நம்ம பேசணும். இதெல்லாம் நம்மளுடைய பிரஜைகள், மந்திரிகள். அதுகிட்ட நம்ம பேசி புரிய வச்சு பொறுமையா அன்பா சொன்னாதான் அது கேட்கும். இஷ்டத்துக்கு நம்ம மிரட்டணும்னா ஆத்மா ராஜா சீட்ல உட்காரலன்னா கேட்கவே கேட்காது. அது நம்மளை அடிமைப்படுத்திடும். அதனால காலையில அது பொறுமையா புரிய வைங்க அமிர்த வேலையில. அதுக்கப்புறம் முழு நாளும் அது உங்க சொல் பேச்சு கேட்கும். அப்புறம் ஈவினிங்ல திரும்ப தர்பார் நடத்துங்க. தர்பார் நடத்தி அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க கண்ட்ரோலாக இருக்கிறாங்களா கூண்டில் ஏற்றி அவங்கள கேள்வி கேளுங்க. இன்னைக்கு காலிலேருந்து என்ன பண்ண? தவறு பண்ணியா? கண்ணே தவறு பண்ணியா? நீ எதையாவது பார்த்தியா? பாபா தவிர மற்ற விஷயங்களை பார்த்தியா அப்படின்னு கேளுங்க. ஆமான்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு தண்டனை கொடுங்க. என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா பிரதர் சொன்னாரு, நீ பாபா ரூம்ல போய் பாபாவே பார்த்துட்டு இரு. அதான் தண்டனை. காதுக்கு அதே மாதிரி என்ன தண்டனை கொடுக்கணும்? தேவையில்லாத விஷயங்களை கேட்டியா அப்படின்னா நீ போயிட்டு முரளி ஒரு 4-5 தடவை கேளு போ அப்படின்ட்டு தண்டனை கொடுக்கணும். வாய்க்கு பாபாவுடைய மகா வாக்கியங்களே நீ பேசணும். இதுதான் தண்டனை. இந்த மாதிரி தண்டனை கொடுங்க. கூண்டுல ஏத்துங்கன்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி நைட்ல நம்ம தர்பார் கூட்டணும். இதுதான் பிரம்மா பாபா செஞ்சாரு. பாப் சமான் ஆனாரு. அது மாதிரி நம்மளும் சம்பளமாவதுக்கு ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து பாப்தாதாவிற்கு சிரிப்பு தான் வருகிறது. எந்த விளையாட்டை பார்த்து சிரிப்பு வருகிறது? பாபாக்கு சில குழந்தைகளை பார்த்தாராம். அவங்க விளையாட்டை பார்த்து சிரிப்பு வருதான். என்னவென்று சொல்லவான்னு கேட்குறாரு. இன்று முரளி நடத்தவில்லை, செய்தி சொல்கிறேன். இன்று முரளி சொல்லலையா பாபா, செய்தி சொல்ல வந்திருக்கிறாராம். என்னென்ன யார் என்னென்ன பண்ணாங்கன்ட்டு பார்த்துட்டு சிரிப்பாக வருதான் அவருக்கு. அது சொல்ல வந்துக்கிறாரு. இது வரையிலும் கூட சில குழந்தைகளுக்கு பொம்மைகளுடன் விளையாடுவது மிகவும் பிடித்துள்ளது. பிகே ஆகி இன்னும் கூட சில பிகேஸுக்கு பொம்மையோட விளையாடுறது பிடிச்சிக்குதான். அதாவது பொம்மைன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ட்டு சொல்றாரு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொம்மைகளுடன் விளையாடுவது, சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தி நேரத்தை வீண் செய்வது. அதாவது சாதாரண விஷயம் அதுக்கு போய் டென்ஷன் ஆகிறது, அதை போய் பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கிறது. இதை வந்து பார்த்தாராம் பாபா. இது சாலையோர சைட் சீன் காட்சிகள். விதவிதமான சம்ஸ்காரம் நடத்தையாவும் முழுமையாக நோக்கி செல்லும் பாதையில் வரும் சாலையோர காட்சிகள் தான் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இந்த மாயா வந்து சின்ன சின்ன வேலை பண்ணுது. இது வந்து சைட் சீன் மாதிரி. நம்ம பஸ்ல போறோம்னா சாலையோரம் காட்சிலாம் வரும்ல, அந்த மரம் அதெல்லாம் போகும் இல்லையா, வரும் போகும் அவ்வளவுதான். அந்த மாதிரி வர விஷயங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தா பாபாவுக்கு சிரிப்பா வந்துதான். இதில் இடையில் நிற்பது, சிந்திப்பது, பிரபாவத்தில் வருவது. இதுல போயிட்டு நடுவுல நிக்கிறது, அதை போய் சிந்திக்கிறது, அப்புறம் அவங்க பிரபாவத்துல வந்துடுறது. நேரத்தை டைமை வேஸ்ட் பண்றது பாபா நினைக்காம. அதை போய் ஆர்வமுடன் கேட்பது, பேசுவது. ஆர்வமா அதை போய் பேசுறது, கேட்கறது. என்னன்னா அந்த சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள் பாபாவை பொறுத்த வரைக்கும் அது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். அதை உட்காந்துட்டு மணிக்கணக்கா பேசிட்டு இருப்போம். அதை பார்த்துட்டு பாபா சொல்றாரு, வாயுமண்டலத்தை கூட அமைப்பது. அதை பேசி பேசி அந்த வாயுமண்டலத்தையே கெடுத்து வைக்கிறது. இவையாவும் தடையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லாமே உங்களுக்கு தடை. இது நீங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க. பாபாவை நினைக்காம அந்த மாதிரி விஷயங்களை போறீங்க. இது வந்து பொம்மை விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. இதனால் முழுமைக்கான இலக்கு வெகு தொலைவில் சென்று விடுது. இதனால என்ன ஆகுதுன்னா லட்சுமி நாராயணன் ஆகிற லட்சியம், தேவதை ஆகிற லட்சியம் எங்க போயிடுச்சு? ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம என்ன அந்த கலியுக சாதாரண விஷயத்துல உட்காந்துன்னு பேசிக்கின்னு இப்படி இருந்தோம்னா நமக்கும் தேவதை ஆகிறதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. பாபாவே எங்கேயோ எட்ட போயிடுறாருன்னு சொல்லி சொல்றாரு. விருப்பமும் முயற்சியும் அதிகம், பாப் சமான் ஆகிய தீருவேன். ஆனா விருப்பம் என்னவோ, முயற்சி பண்றது என்னவோ, நான் பாப் சமான் ஆகியே தீருவேன்ட்டு சொல்றது. நல்லாசை நல்விருப்பம் இருக்குது, ஆனால் முயற்சித்தும் தடைகள் வந்து விடுகிறது. ஆனாலும் அவங்க முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி தடைகள்லாம் வருது. இரு காது, இரு கண்கள், முகம் இருக்கிறது என்றால் பார்வையிலும் படுகிறது, காதிலும் விழுகிறது, வார்த்தையிலும் வந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாங்க.
2 காது, 2 கண்கள், ஒரு கண் 2 கண்கள், முகம் இருக்குதுன்னா, நம்ம பார்வையிலயும் வந்துருதாம், காதுல கூட விழுதாம் அந்த விஷயங்கள்லாம். அப்ப நம்ம வார்த்தையிலயும் வந்துருதாம். ஆனால் பாபாவின் மிக பழைய ஸ்லோகன் என்றும் நினைவில் வையுங்கள். பாபா பழைய ஸ்லோகன் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. எப்பயுமே அத நினைவுல வச்சுக்கங்க. பார்த்தும் பாராமல் இருங்க, கேட்டும் கேளாம இருங்க. விஷயம் வரும் தான், கண்டிப்பா வரும். பிரம்மா பாபா காலத்துல இருந்தே நிறைய விஷயம் இருந்தது தான். எல்லாமே இந்த சின்ன சின்ன அல்பமான விஷயம் தான் அவர் முன்னாடியும் வந்தது. ஆனா அவரு பார்த்தாரா? அத போய் பேசினாரா பிரம்மா பாபா? இல்ல அம்மா பேசுனாங்களா? உட்காந்து அந்த கதை, ஆமா அவங்க அப்படிதான் பண்ணாங்க, இவங்க இப்படிதான் பண்ணாங்க, எப்படியாவது பிரம்மா பாபாவும் அம்மாவும் பேசியிருப்பாங்களா? இல்லவே இல்லை. அவங்க முயற்சி பண்ண குழந்தைகள். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க? படிப்புல தான் மும்மரமா இருப்பாங்க. அவங்க போய் இந்த கதையெல்லாம் பேச மாட்டாங்க. பாபா சொல்றாரு, பார்த்தும் பாராம இருங்க, கேட்டும் கேளாம இருங்க. நடக்க தான் செய்யும், ஆனா நீங்க கண்டுக்காதீங்க. கேட்டாலும் அதை சிந்திக்காதீர்கள். அந்த விஷயத்த நீங்க கேட்டா கூட அதை மனசுல போட்டு மனனம் பண்ணாதீங்க, சிந்தனை பண்ணாதீங்க. ஞானத்தை சிந்தனை பண்ண சொன்னா இதெல்லாம் சிந்திச்சுட்டு உட்காந்துருக்காதீங்கன்றாரு. கேட்டாலும் உள்ளடக்குங்கள், பரப்பாதீர்கள். சரி, உங்க காதல அந்த விஷயம் வந்தாலும், அது முக்கியமான விஷயமா இருந்தா கூட சரி, அதை உள்ளடக்கிக்கோங்க. அதை போய் 4 பேருக்கு சொல்லாதீங்கன்றார் பாபா. இந்த பழைய ஸ்லோகனை நினைவில் கொள்வது மிக அவசியம். ஏனெனில் நாளுக்கு நாள் உடலின் கணக்கு வழக்குகள் வியாதியாக முடிவது போன்று பழைய சம்ஸ்காரங்கள் கூட முடிவுக்கு வரும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் நிறைய தான் வரும்ன்றாரு. ஏன்னா நாளுக்கு நாள் உடல்ல இப்ப பிரச்சனை வருதுல்ல. ஏன் வருது? என்ன திடீர்னு வியாதி வருது? முன்னாடி இருந்த வியாதியை விட அதிகமா தான் ஆயிட்டு இருக்குதுன்னா, நம்ம யோகா பண்றோம், எல்லாம் தான் செய்றோம், ஆனாலும் வியாதி வருதேன்னு பார்த்தா, பாபா சொல்றாரு உடலினுடைய கணக்கு வழக்கு தான் வியாதியா முடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பிரம்மா பாபா அதனாலதான் எனக்கு டான்ஸ் ஆடுவாராம். எனக்கு வியாதி வியாதி மூலமா கணக்கு வழக்கெல்லாம் முடியுதுன்னு டான்ஸ் ஆடுவாராம். அது மாதிரி நம்மளும் ஆஹா நோய் ஆஹா நோயின்ட்டு டான்ஸ் ஆடணும். ஏன்னா என்னோட கணக்கு வழக்கு இப்படி முடியுது, வியாதியா முடியுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுங்கன்றாரு. அதே மாதிரியே பழைய சம்ஸ்காரங்களும் முடிவுக்கு வரும். ஏன்னா திடீர்னு இப்படி வருது. நம்ம முன்னெல்லாம் இப்படி கிடையாது. திடீர்னு கோபம் அதிகமா வருது, திடீர்னு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறோம்னு பார்த்தா அந்த பழைய சம்ஸ்காரங்கள் முடிய போகுதுன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. எனவே தெரியவில்லையே, இன்னும் விஷயங்கள் பெரிதாகின்றது என பயம் கொள்ள வேண்டாம். உடனே கவலைப்படாதீங்க. என்னடா இது, நம்ம வென்றுட்டோம்னு நினைச்சோம், காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை வென்றுட்டோம்னு நினைச்சோம், திடீர்னு பார்த்தா இன்னும் எல்லாம் பெருசாகுதுன்ட்டு பயப்படாதீங்க. முன்பெல்லாம் இப்படி இல்லையே, முன்பில்லாததெல்லாம் வருகிறது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படித்தான் வெளிப்படும் சொல்லி பாபா சொல்றாரு. முன்னாலேயும் நம்ம இப்படி கிடையாது, நமக்கு ஏன் இவ்வளோ அதிகமா கோவம் வருது? பிகே ஆன பிறகு ஏன் இப்படி கோவம் வருது? பொறுமையே இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா அது வெளிப்படுது, பழைய சம்ஸ்காரம் வெளியே வருது, முடிவுக்கு வரப்போகுது, அதனாலதான் வெளிப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படிதான் வெளிப்படுன்றாரு. உங்களுடைய பொறுமை சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, உள்ளடக்கும் சக்தி, கண்டறியும் சக்தி, இவளுக்கான சோதனை இது 10 ஆண்டுகள் முன்பிருந்த பரீட்சை இப்போது வருமான்னு சொல்லி கேக்குறாரு. பாருங்க, உங்களுடைய இந்த பொறுமை சக்திக்கான டெஸ்ட் பேப்பர், எதிர்கொள்ளும் சக்திக்கான டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட் பேப்பரும் வந்து நம்மளோட சக்தியெல்லாம் அதிகரிச்சு விடும், அதிகரிக்கும். அப்பதான் ஆத்மாவுடைய அந்த பழைய சம்ஸ்காரம் வெளியே வரும். உள்ளடக்கும் சக்தி, கண்டறியும் சக்தி, இதுக்கான டெஸ்ட் பேப்பர்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கணும். பொறுமை சக்தினா நமக்கு பொறுமையே இல்லாத, பொறுமை இழக்கிற அளவுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். நம்மளை ஒரே டென்ஷன் டார்ச்சர் பண்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படியே நம்மளோட பொறுமையை டெஸ்ட் பண்ணும். நமக்கு பொறுமை சக்தி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணும். அது மாதிரி எதிர்கொள்ளும் சக்தி, நம்ம யாராவது அடக்குமுறை பண்றாங்க, நம்மளால எதிர்கொள்ள முடியுதா, அந்த மாதிரி சக்தி இருக்குதா நம்மகிட்ட, அதுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். உள்ளடக்கும் சக்தி, யாராவது நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லாம நமக்குள்ளாரே உள்ளடக்கிக்கிறோமா, பாபாட்ட சொல்லிட்டு விட்டுறோமா, இல்லை நாலு போய் 10 பேர்கிட்ட பரப்பி விடுறோமா, அது டெஸ்ட் பேப்பர். உள்ளடக்கும் சக்திக்கும் அந்த டெஸ்ட் பேப்பர் வரும். அதே மாதிரி கண்டறியும் சக்தி, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு. கண்டிப்பா பிகே ஆனவருக்கு நிறைய நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சிகள்லாம் நடக்கும். நம்மளை ஏமாத்துவாங்க, நமக்கு தெரிஞ்சே துரோகம் பண்ணுவாங்க, கூடவே இருப்பாங்க, துரோகம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். கண்டறியும் சக்திக்கான டெஸ்ட் பேப்பரும் வரும். அப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணோம். இவளுக்கான சோதனை வந்து இது 10 ஆண்டுகள் முன்பிருந்த பரீட்சை இப்போது வருமா, 10 ஆண்டுக்கு முன்னாடி பிகே ஆன உடனே வந்த டெஸ்ட் பேப்பர் இப்போ வருமா? பாபா கேட்குறாரு. வரும். பிஏ வகுப்பின் பேப்பர் எம்ஏ வகுப்பின் பேப்பராக வருமா என்ன சொல்லி கேட்குறாரு. பிஏ வகுப்புல நம்ம படிச்ச பாடத்தினுடைய சப்ஜெக்டினுடைய பேப்பர் வந்து எம்ஏ வகுப்புல வருமா? வராது இல்லையா? அப்ப சின்ன சின்ன டெஸ்ட் பேப்பர்லாம் இப்ப வராது, பெருசு பெருசா தான் வரும். எனவே என்ன இது என பயப்பட வேண்டாம். என்ன நடக்கிறது, இப்படி ஆகிறதே இப்படி ஆகிறதே, விளையாட்டை பாருங்கள், பரீட்சை கடந்து போகும், மதிப்புடன் தேர்ச்சி பெறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. போக போக பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பர் தான் வரும்.
பயப்படாதீங்க. என்ன இப்படி ஆகுதே இப்படி ஆகுதேன்னுலாம் நினைக்காதீங்க. இது விளையாட்டு. விளையாட்டை மட்டும் பாருங்க. பரீட்சைகள்லாம் கடந்து போயிடும்னு சொல்றாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணுங்கன்றாரு. பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், தேர்ச்சி அடைய எளிய வழி பாப்தாதாவின் அருகே இருங்கள். ஆனா நம்ம பாஸ் ஆகணும்னா பாப்தாதா கூடவே இருக்கணும். உங்களுக்கு தேவையில்லாததை கடந்து செல்லுங்கள், அருகே இருங்கள். தேவையில்லாததெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. பாபா கூட இருங்க, தேர்ச்சி பெறுங்கள், கடந்து செல்லுங்கள். இதில் என்ன கடினம் சொல்லி பாபா கேட்குறாரு. எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டே போங்க. வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பாஸ் பண்ணிட்டே போங்க, கடந்து போங்கன்றாரு. ஆசிரியர்கள் மதுபன் வாசிகள் சொல்லுங்க, மதுபன் வாசிகள் கை உயர்த்துங்கள்ன்றாரு. புத்திசாலிகள் மதுபன் வாசிகள் முன்னால் வந்து விடுகிறீர்கள், நல்லது, வாருங்கள். பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியை தன்னுரிமையை பெறுகின்றீர்கள் அல்லவா சொல்றாரு. நல்லது, பாப்தாதாவிற்கு கோபம் இல்லை, நல்லது, முன்னால் அமருங்கள். மதுபனில் இருப்பவர்களுக்கு சிறிதேனும் பராமரிப்பு வேண்டும் அல்லவா, ஆனால் பாஸ் தேர்ச்சி எனும் சொல்லை நினைவில் வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தேர்ச்சி அடையணுன்றத நினைவில் வைங்க. மதுபனில் புது புது விஷயங்கள் இப்போ நடக்குதான். திருடன் வருகிறான், இன்னும் புது புது விஷயங்கள்லாம் நடக்குது, திருட்டு போகுதுன்றாரு. இப்போது பாபா பொதுவாக என்ன சொல்வது, சற்று குப்தமாகவே வைப்போம். பாபா பொதுவாக எதையும் சொல்லலை, குப்தமாக வச்சிருக்கிறாராம். ஆனால் மதுபன் வாசிகளுக்கு தெரியும். ஆனால் மகிழ்வோட இருங்க, குழப்பம் வேண்டாம். ஒன்று குழம்புவது, மற்றொன்று விளையாட்டென புரிந்து மகிழ்ந்திருப்பது. ஒன்று என்னடா இப்படி திருட்டாங்களே இப்படின்னு பொருள்லாம் களவு போகுதுன்ட்டு பயந்து போய் குழப்பம் அடையிறது. இன்னொன்று குழம்பாம இது விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது சொல்றாரு. குழம்புவது நல்லதா இல்லை மகிழ்ந்திருப்பது நல்லதான்னு சொல்லி கேட்குறாரு. கடந்து செல்ல வேண்டும் அல்லவா, இது கூட ஒரு டெஸ்ட் பேப்பரு, அதனால கடந்து போகன்றாரு. தேர்ச்சி பெற வேண்டும் அல்லவா, ஆக கடந்து செல்லுங்கள். என்ன பெரிய விஷயம், இது என்ன பெரிய விஷயமா, நம்ம சுயஸ்திதி தான் பெருசு, பரஸ்திதி பெருசு கிடையாது. என்ன நடந்தாலும் நீங்க கடந்து போகன்றாரு. எதுவும் பெரியதல்ல. விஷயத்தை பெரிதாக்குவது சிறியதாக்குவதும் தன் புத்தியை பொறுத்தே உள்ளது. ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிறதும் சிறுசாக்கிறதும் நம்ம புத்தியை பொறுத்து தான். நம்ம அது ஒன்றும் இல்லை, டெஸ்ட் பேப்பர், ஒரு கார்ட்டூன் ஷோன்னு நினச்சோன்னா அது சின்னதாக முடிஞ்சிடும். நம்ம அதை ஒரு பெருசாக நினச்சோன்னா தான் அதை ஒரு பெரிய கதையாக்கி ஊதி பெருசாக்கி மலையாக்கிட்டு உட்காந்துருப்போம். பஞ்ச மலையாக்கி அதில் உட்காந்துட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். நம்ம சின்ன விஷயம் நினச்சா அது ஒன்றுமே இல்லாமல் பஞ்சு மாதிரி பறந்து போயிடும் சொல்றாரு. விஷயத்தை பெரிதாக்குபவர்களை அஞ்ஞானிகள் தான் சொல்லுவாங்க. ஞானிகள் எப்பயுமே விஷயத்தை பெருசாக்க மாட்டாங்க, சின்னதாக்கிடுவாங்க. இவர் கயிறை பாம்பாக மாற்றுகிறார். அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, சாதாரண கயிறை கூட பாம்பாக மாற்றிட்டு ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. சிந்தியில் கூட ஒரு பழமொழி இருக்குதான், நோரிக்கோ நாக்கு அப்படின்ட்டு இருக்குதான். இப்படியெல்லாம் விளையாடாதீர்கள், இப்போது இந்த விளையாட்டு முடிந்தது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இந்த விளையாட்டுலாம் முடியணுன்றாரு. இன்று விசேஷ செய்தி கூறியுனேன். பாப்தாதா இப்போது ஒரு சுலபமான முயற்சியை சொல்கிறார். கடினம் அல்ல, அனைவருக்குமே பாப் சமான் ஆகியே தீர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. ஆகியே தீர வேண்டும் உறுதியாக உள்ளதல்லவா. அயல் நாட்டவர் ஆகியே தீர வேண்டும் அல்லவா. ஆசிரியர்கள், இவ்வளவு ஆசிரியர்கள் வந்துள்ளீர்கள். ஆஹா, ஆசிரியர்களின் அதிசயம். இன்று பாப்தாதா ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்றாராம். என்ன சொல்லுங்கள் சொல்றாரு. இன்று ஆசிரியர்களுக்கு கோல்டன் பேட்ஜ் கிடைத்துள்ளது. யாருக்கு தங்க மெடல் கிடைத்துள்ளதுன்னு சொல்லி கேட்குறாரு. கையை உயர்த்துங்கள். பாண்டவர்களுக்கு கிடைச்சிருக்குதா. பாபாவிற்கு மட்டும் தோழனாக இருந்து விடக்கூடாது. பாண்டவர்கள் பிரம்மா பாபாவிற்கும் இணையானவர்கள். அவர்கள் வேறு விதமான பேட்ச் கிடைத்தது. பாண்டவர்களுக்கு ராயல் கோல்டு மெடல் கிடைத்திருக்குதுன்னு சொல்றாரு. கோல்டன் பேட்ச் பெற்றவர்களுக்கு பாப்தாதாவின் கோடான கோடி மடங்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உள்நாடு அயல்நாடு எங்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் கோல்டு மெடல் பெற்றுவிட்டவர்களுக்கும் நமக்காக பாப்தாதா வாழ்த்துக்கள் வழங்குவதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் பாபா வாழ்த்துக்கள் சொல்றாரு. பாண்டவர்கள், சக்திகள், எந்த சேவையில் நிமித்தமானவர்களுக்கும், முக்கியமான இந்த தாதிமார்கள், இந்த பரிவாரத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்குமே ஏதானும் சிறப்பு அம்சத்திற்காக கோல்டு மெடல் வழங்கப்படுகிறது. மதுவன்ல ஏதாவது சிறப்பு அம்சம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்களாம். ஏதேனும் விசேஷ சேவைக்காக சிலருக்கு மற்றும் சரண்டர் ஆனவங்களுக்கு கூட, மேலும் சேவையில் முன்னேற்றம் செய்தவர்களுக்கு தாதிகள் மூலமாக எப்பவுமே கோல்டு மெடல் கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. வெகு தொலைவில் அமர்ந்து கேட்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றார் பாபா. தொலைவில் அமர்ந்து முரளி கேட்பவர்களுக்காக, கோல்டன் மெடல் பெற்றவர்களுக்காக ஒரு கை அசைத்து கரவொலி செய்யுங்கள். அவர்களும் நீங்கள் கை தட்டுவதை பார்க்கிறார்கள், அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பாப்தாதா சுலபமான முயற்சி சொல்லி கொண்டிருந்தார். இப்போதைய நேரம் எதுவும் எதிர்பாராமல் நடக்கும். இப்போ என்ன நேரம் நடக்குதுன்னா எதுவுமே எதிர்பாராமல் நடக்கும்னு சொல்றாரு. 1 மணி நேரம் முன்பு கூட அறிவிப்பு ஏதுமின்றி நடக்கும். அறிவிப்பே இருக்காது, அந்த மாதிரி திடீர்னு விஷயம் நடக்கும்ன்றாரு. நம்பர் வருவது எப்படி, எதிர்பாராமல் நடக்காது எனில் பரீட்சை ஆகுமா அது.
எதிர்பார்த்து நடந்தோன்னா நடந்ததுன்னா அது டெஸ்ட் பேப்பர் ஆகுமா? இல்லை இல்லையா, எதிர்பாராம நடக்கிறது தான் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. பாஸ் வித் ஆனர் என்ற சான்றிதழ் எதிர்பாரா விதமாக இறுதியில் ஏற்படும் சொல்றாரு. திடீர்னு அந்த பாஸ் வித் ஆனர் என்ற சர்டிஃபிகேட்டு கிடைக்கும், அது எதிர்பாராத விதமா இறுதியில் ஏற்படும் சொல்றாரு. யார் பாஸ் வித் ஆனர்ன்ட்டு கடைசியாக தான் தெரியுன்றாரு. எனவே தாதிகளின் ஒரு எண்ணம் பாபாவை வந்தடைந்தது. தாதிமார்கள் சொல்றாங்க, பாப்தாதா இப்போதே சாட்சாத்காரத்தின் சாவியை கொண்டு திறக்க வேண்டும்ட்டு நினைக்கிறாங்க. தாதிகள்லாம் இப்பவே காட்சி கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் விரும்புகிறீர்களா கேட்குறாரு. பாப்தாதா சாவி கொண்டு திறப்பாரா அல்லது நீங்கள் திறக்க நிமித்தமாவீர்களா பாபா கேட்குறாரு. பாபாவே சாவியை போட்டு அந்த சாட்சாத்காரத்தினுடைய கதவை திறப்பாரா இல்லை நீங்கள் திறப்பீங்களான்னு கேட்குறாரு. சரி, பாபாவே திறக்கட்டும். சரியா பாப்தாதா ஆம் என்று சொல்கின்றார். கை தட்டுகிறார்கள். முதலில் முழுவதும் கேளுங்கள். சாவி கொண்டு திறப்பதில் பாப்தாதாவிற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் யார் மூலம் செய்வார்? பாபா சொல்றாரு, சாவியை போட்டு திறக்கறதுல பாபாவுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அவர் யார் மூலமா சாவியை போட்டு திறப்பாரு? யாரை பிரத்யட்சம் செய்ய வேண்டும்? குழந்தைகளையா அல்லது பாபாவையா? யார் இங்கே பிரத்யட்சம் ஆகணும்? பாபாவும் தெரியணும், உலகத்துக்கே தெரியணும் பாபா வந்துட்டாருன்ட்டு. குழந்தைகள் மூலமா தான் பிரத்யட்சம் ஆகணும் இல்லையா? பாபாவிற்கும் குழந்தைகள் மூலமே செய்ய வேண்டும்ட்டு தோணுது. அப்போ சாவி பாபாவும் குழந்தைகளும் 2 பேரும் சேர்ந்து தான் திறப்பாங்க. ஏனெனில் ஜோதிர்பிந்து சாட்சாத்காரம் ஆயிட்டா சிலர் பாவம் அல்லவா? இப்போ காட்சி வேணும்ன்றாங்களே, புள்ளியா காட்சி காட்டினா யாருக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது. அவங்க யாரையோ கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷ்ணு தான் கடவுள், அம்மன் தான் கடவுள்ன்ட்டு உருகி உருகி வேண்டுறாங்க. பாருங்க எவ்வளோ பக்தி நடக்குது. கடைசியில் அந்த காட்சி கிடைக்கலன்னா பாவம் ஆயிடுவாங்க இல்லையா? இது என்னவென்றே புரிந்து கொள்ள முடியாது. புள்ளினா என்னன்னே தெரியாது யாருக்கும். இறுதியில் சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் மூலமாக பாபாவினுடைய பிரத்யட்சம் ஏற்படும். கடைசியா சக்திகள் இப்போ யாரெல்லாம் பாபாவை நினச்சி உருகி சக்தி வாங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மூலமாகவும், பாண்டவர்கள் மூலமாகவும், பிரதர்ஸ் அவங்களும் பாபா உருகி உருகி நினைக்கிறாங்களோ அவங்க மூலமாகவும் பிரத்யட்சம் நடக்கும். பாபாவும் பிரத்யட்சம் ஆவார். யாரெல்லாம் அந்த அம்மன், யாரெல்லாம் அந்த எல்லாருமே வெளிப்படுவாங்க. லட்சுமி நாராயணன் யாரு, விநாயகர் யாரு, முருகன் யாரு, வள்ளலார் யாரு, ஜீசஸ் யாரு, எல்லாருமே வெளிப்படுவாங்க. சாட்சாத்காரம் நடக்கும். கடைசி சீன் தான் செம்மையா இருக்கும். அந்த சீனை பார்க்குற வரைக்கும் நம்ம பிகேவா இருக்கணும். எனவே தான் பாப்தாதா சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் பாப் சமான் ஆகியே தீர வேண்டும் என்ற ஒரே சங்கல்பம் இருக்க வேண்டும். அதனால தான் பாபா சொல்றாரு, இப்போ நீங்க எல்லாரும் பாப் சமான் ஆகணுன்ற ஒரே எண்ணம் தான் இருக்கணும். இதில் இரு எண்ணம் கூடாது, ஒரே எண்ணம் தான் இருக்கணும். ஆகவே பிரம்மா பாபாவை மட்டும் பின்பற்றுங்கள். ஃபாலோ ஃபாதர். பிரம்மா பாபா எப்படி சாட்சாத்காரம் காட்டினாரு அந்த மாதிரி நீங்களும் பாப் சமான் ஆகி சாட்சாத்காரம் காட்டணும். அசரீரி புள்ளியாகி விடுவீர்கள். அனைவருக்குமே பிரம்மா பாபா மீது அன்பு உள்ளதல்லவா பாபா சொல்றாரு. அவர் மேல அன்பு இருக்குன்னா அவர் மாதிரி மாறணும். பார்க்கும்போது அனைவரிலும் அயல்நாட்டவருக்கு அதிக அன்பு இருக்கிறது சொல்றாரு. வெளிநாட்டவங்களுக்கு தான் அதிக அன்பு இருக்குதுன்றாரு. இந்த கண்கள் மூலமாக பார்க்கவில்லை, ஆனால் அனுபவம் என்ற கண்கள் மூலமாக வெளிநாட்டவர் அதிகபட்சமாக பிரம்மா பாபாவை பார்த்தார்கள். அதிகமாக அன்பும் உள்ளது. பாரதத்தின் கோபியர்களுக்கும் அன்பு உள்ளது. இருப்பினும் அவ்வப்போது அயல்நாட்டவரின் கதைகளை பாப்தாதா தான் கேட்கின்றார், பிறருக்கும் சொல்கின்றார். பாரதவாசிகள் சிறிது மறைந்தே உள்ளார்கள். இப்போ வரைக்கும் பாரதவாசிகள் கொஞ்சம் மறைஞ்சுதான் இருக்கிறாங்க. அவர்கள் பிரம்மாவை பற்றி அதிகம் சொல்கிறார்கள். அயல்நாட்டவருக்கு வாழ்த்துக்கள். லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ரஷ்யா, ஜெர்மனி ஆக நாலாபுறமும் உள்ள தொலைவில் அமர்ந்து கேட்கின்றனர். அவர்களுக்கும் பாபா வாழ்த்து தருகின்றார். குறிப்பாக பிரம்மா பாபா வாழ்த்து தருகின்றார். பாரதவாசிகள் கொஞ்சம் மறைமுகமாக தான் இருக்கிறாங்க. பிரபலமானவர்கள் அவ்வளவு செய்ய முடியாது பாபா சொல்றாரு. குப்தமாக மறைமுகமாக வைத்துள்ளார்கள். இப்போது வெளிப்படுத்துங்கள் பாபா சொல்றாரு. மற்றபடி பாரதத்துல மிக நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்படி உள்ள கோபியர்களின் அனுபவ கதைகளை கேட்டா இன்றைய பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி கண்கள்லாம் குளமாகும்னு பாபா சொல்றாரு. பாருங்களேன், பாரதத்துல இருக்கிற இந்த மாதாஸ் இருக்கிறாங்க, பாபாவை அப்படியே உருகி உருகி வேண்டுறாங்க, பாபாவை உருகி உருகி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளோட கதையெல்லாம் கேட்டா, அனுபவ கதையை கேட்டா, பாபா அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரு, பாபா அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்துறாரு, இதெல்லாம் சொன்னாங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி கண்ணெல்லாம் குளமாயிடும்னு பாபா சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பாபா
அவங்கள கவனிச்சுக்கிறாரு. ஆனால் வெளியில் திரவாமல் குப்தமாக வைத்துள்ளார்கள். ஆனா யாரும் இப்ப வெளிப்படல, எல்லாரும் குப்தமா இருக்கிறாங்கன்றாரு. வாய்ப்பும் குறைவாகவே உள்ளது. ஆக அவங்களுக்கு வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்ல பாபா பத்தி சொல்றதுக்கு. அதனால அவங்க வெளியே வரல. இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர்னு சொல்லி நம்மளதான் சொல்றார் பாபா. ஆக பாபா சொல்கிறார், பிரம்மா பாபாவிடம் அனைவருக்கும் அன்பு உள்ளது தானே சொல்லி கேட்கிறாரு. எனவே தன்னை என்னவென்று சொல்கின்றீர்கள்? பாபா சொல்றார், பிரம்மா பாபா மேல இருக்கிற அன்புனால நீங்க உங்களை என்னன்னு சொல்லிக்கிறீங்க? பிரம்மா குமாரின்னு சொல்லிக்கிறீங்களா இல்ல சிவகுமாரின்னு சொல்லிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. பிரம்மா குமாரின்னு தானே சொல்கிறீர்கள். அப்படியெனில் பிரம்மா பாபாவின் மீது அன்பு உள்ளதாயிற்று. அதனால தானே நம்மள பிரம்மா குமாரின்னு சொல்லிக்கிறோம். அதனால அவர் மேல நமக்கு அன்பு இருக்கு. சரி, அசிரீரி ஆவதில் சிறிது முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அசிரீரி ஆவதா கஷ்டமா இருக்கு இல்லையா? புள்ளியாக தான் கஷ்டமா இருக்குது. ஆனா பிரம்மா பாபா இப்போது எந்த ரூபத்தில் செய்ய வேண்டியுள்ளது? ஆனால் பிரம்மா பாபா இப்போது எந்த ரூபத்தில் இருக்கிறாரு? ஃபரிஸ்தா ரூபத்துல தானே இருக்கிறாரு. அப்ப பிரம்மா பாபா மேல அன்பு இருக்குன்னா அப்ப ஃபரிஸ்தா நிலையில இருக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸி. அப்ப ஃபரிஸ்தா நிலை மீது அன்பு இருக்கணும் இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. புள்ளி ஆவது சற்று கடினம் தான், ஃபரிஸ்தா ஆவது அதை விட சுலபம் தானே. அப்ப ஃபரிஸ்தாவா ஆயிடுங்கன்றாரு. சொல்லுங்கள், பிந்து ஆவதை விட ஃபரிஸ்தா ஆவது சுலபம் தானே அப்படின்னு கேக்குறாரு. நீங்கள் கணக்காளர் வேலை செய்பவரானால் புள்ளி வைக்க முடியுமா? இப்போ நம்ம இது பேங்க்லலாம் அந்த அக்கௌண்ட் வேலை பண்ணுறோன்னா புள்ளி வைக்க முடியும் தானே நமக்கு. ஃபரிஸ்தா ஆக முடியும் தானே. பிந்து ஆகிய ரூபத்தில் செயல்படும் பொழுது அவ்வப்போது தேகத்தில் வர வேண்டியிருக்கிறது. புள்ளியா ஆகணும்னா அடிக்கடி நம்ம உடம்புல வந்து போக வேண்டியதா இருக்குது. அப்போ உடல் உணர்வு வந்துருது. அதனால ஃபரிஸ்தா ஆயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடல்ல இருந்தே ஃபரிஸ்தா ஆயிடுங்க. ஆனால் பாப்தாதா பார்க்கின்றார், விஞ்ஞானிகள் ஒரு ஒளியின் ஆதாரத்தினாலேயே ஒரு ரோபோட்டை செஞ்சு ரோபோட் இயந்திரத்தை மனிதனை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒளி லைட்டு மூலமா செய்றாங்க. கரண்ட் லைட்டு மூலமா அந்த ரோபோட்டை உருவாக்குறாங்க. கேட்டீர்கள் தானே? அதை பார்க்கவில்லை, கேட்டுள்ளீர்கள் தானே சொல்லி சொல்றாரு. தாய்மார்கள் கேட்டீர்களா? உங்களுக்கு படம் காண்பிக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் ஒளியின் ஆதாரத்தில் ரோபோட்டை செய்துள்ளார்கள். மேலும் அது எல்லா வேலையும் செய்யுது. சயின்டிஸ்ட் பாருங்க, ஒளியினோட ஆதாரத்துல ஒரு ரோபோட் செய்யறாங்க, மனித ரோபோட் மாதிரி. அது எல்லா வேலையும் செய்யுது, மேலும் விரைவாக செய்யுது நம்மளை விட. அது ஒரு சாதாரண ஒரு ஒளி லைட்டு ஒரு கரண்ட் மூலமா தான் இயங்குது, ஒரு பேட்டரி போட்டு இயங்குது. அந்த ஆதாரத்துல அது செய்யுது எல்லாத்தையும். அது அறிவியலோட வெளிப்பாடு. பாப்தாதா கேக்குறாரு, அது ஒரு லைட்டு மூலமா வேலை செய்யுது, நீங்க அமைதி சக்தி மூலமா செய்ய முடியாதான்னு சொல்லி கேக்குறாரு. சயின்ஸ் சக்தி மூலமா ஒரு ரோபோட்டே வேலை செய்யுது, நீங்க ஒரு சைலண்ட் சக்தி மூலமா நீங்க வேலை செய்ய முடியாதா சொல்லி கேக்குறாரு. நம்மள நல்லா கேள்வி கேக்குறாரு. அமைதி சக்தி மூலமாக நீங்க கர்மங்களை செய்ய முடியாதான்னு கேக்குறாரு. பொறியாளர்களும் விஞ்ஞானிகளும் அமர்ந்துள்ளீர்களா? ஆக நீங்களும் ஒரு ஆன்மீக ரோபோட் மனோநிலையை தயார் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்க சயின்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள இன்ஜினியர்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாரு, அப்ப நீங்க இப்போ ஆன்மீக ரோபோட் மனோநிலையை தயார் செய்யுங்க, அதனையே ஆன்மீக கர்மயோகி ஃபரிஸ்தா கர்மயோகி என்போம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மலாம் ஆன்மீக கர்மயோகி ஃபரிஸ்தாவா பாபா மாற சொல்றாரு. உடல்ல இருந்தாலும் நான் ஒரு ஃபரிஸ்தா, விடுபட்டு இருக்கிறேன், லைட்டா இருக்கிறேன், லைட்டான மனோநிலையில இந்த உடலை இயக்குறேன், இந்த கர்மேந்திரங்களை இயக்குறேன். அந்த மாதிரி பாபா நினைவுல என் கூடவே பாபா இருக்கிறாரு. பாபா நினைவுல இந்த கர்மேந்திரங்கள் காரியம் செய்து நான் ஃபரிஸ்தா விடுபட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கர்மயோகி ஸ்டேஜில் நீங்கள் செய்ய முடியாதான்னு கேட்குறாரு. சைலண்ட் சக்தி மூலமாக ரோபோட் மாதிரி வேலை செய்யுங்கன்றாரு. முதலில் நீங்கள் தயாராகுங்கள், பொறியாளரும் விஞ்ஞானிகளும் முதலில் நீங்கள் அனுபவம் செய்வீர்களா சொல்லி கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் அவங்கள செய்ய சொல்றாரு. செய்ய முடியுமா? நல்லது, அதற்கான திட்டம் போடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதா அத்தகைய நடமாடும் ஆன்மீக கர்மயோகி ஃபரிஸ்தாவை இப்ப பார்க்க விரும்புகின்றார். அமிர்த வேலை எழுந்திரீங்கள், தந்தையுடன் சந்திப்பை கொண்டாடுங்கள், ஆன்மீக உரையாடல் கூட பாபா கூட செய்யுங்க, வரதானத்தை பெறுங்கள், என்ன வேண்டுமோ செய்யுங்கள். அதிகாலையில எழுந்துச்சு உக்காந்து அமிர்த வேலையில பாபா கூட பேசுங்க, சந்திப்பு பண்ணுங்க, வரதானங்கள் எல்லாம் வாங்குங்க, என்ன வேண்டுமோ செய்யுங்க. ஆனா பாப்தாதாட்ட இருந்து தினமும் அமிர்த வேலையில என்ன வரதானம் வாங்கணும்? கர்மயோகி ஃபரிஸ்தா பவ என்ற வரதானத்தை வாங்கின பிறகுதான் தினசரி செயல்ல ஈடுபடுங்கள்ட்டு இன்னைக்கு நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு பாபா. டெய்லி நம்ம நாளையிலேருந்து காலையில எழுந்துச்சி அமிர்த வேலையில கர்மயோகி ஃபரிஸ்தா பவ அப்படின்ட்டு பாபா என் தலையில வரதானம் கொடுத்துட்டாங்க. நான் இன்னையிலேருந்து வேலை செஞ்சாலும் நான் ஃபரிஸ்தா ஸ்திதியிலேருந்து வேலை செய்வேன். கர்மயோகி ஃபரிஸ்தா பவன்ற வரதானம் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்புறமா போய் காரியத்தில் ஈடுபடுங்க, உங்கள் வேலையெல்லாம் எப்படி ஈஸியாக நடக்கும் பாருங்கன்றார் பாபா. இதனை செய்ய முடியுமா கேட்குறாரு. ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு. இந்த புதிய ஆண்டில் லட்சியம் வைங்க,
ஒத்துழைப்பின் மூலமாக தன்னிலும் பிறரிலும் சம்ஸ்கார மாற்றம் செய்வேன். ஏதேனும் பலவீனம் இருந்தால் ஒத்துழைப்பு தாருங்கள். அதனை 4 பேரிடம் வர்ணனை செய்யாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த புது ஆண்டுல லட்சியம் வைங்க. எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கறது மூலமா சம்ஸ்காரத்தை மாற்றத்தை கொண்டு வாங்க. யார்கிட்டயாவது ஏதாவது பலவீனம் பார்த்தா ஒத்துழைப்பு கொடுங்க. பாவம், அவங்களுக்கு உடம்பு முடியல, ஏதோ உட்காடுறாங்க, விட்டுருங்க. அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. 4 பேர்கிட்ட போய் வர்ணனை செய்யாதீங்க. அவங்க வேலையை செய்யலை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. பலவீனம் இருந்ததுன்னா விட்டுடுங்க. ஏதாவது தவறு செய்கிறாங்க, ஏதாவது போய் புறம் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க. சுற்றுச்சூழலை மாட்டாதீர்கள், வாயுமண்டலத்தை மாத்தாதீங்கன்னு சொல்றாரு. ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாருக்கும். இந்த ஆண்டிற்கான தலைப்பு சம்ஸ்கார மாற்றம், ஃபரிஸ்தா சம்ஸ்காரம், பிரம்மா பாபாவிற்கு நிகரான சம்ஸ்காரம். இது சுலபமான முயற்சியா இல்லை கடினமா? சற்று கடினமா சொல்லி கேட்குறாரு. எந்த விஷயமே ஒருபோதும் கடினமே என்பதில்லை, தனது பலவீனமே கடினமாக்குகின்றது என்று. எனவே பாப்தாதா சொல்றாரு, எந்த ஒரு விஷயமே கடினம் கிடையாதான், ஆனா நம்மளோட பலவீனம் தான் அந்த விஷயத்த கடினமாக்குதுன்னு சொல்றாரு. ஒரு சின்ன விஷயத்த பெருசா ஊதி பெருசாக்குறோம் நம்ம தான். நம்ம பலவீனம் தான் எல்லா விஷயத்தையும் கஷ்டமாக்குது. எதுவுமே கஷ்டம் இல்லைன்றார் பாபா. மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளே, இப்போது சக்திகள் நிறைந்த சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க யாரு? மாஸ்டர் சர்வசக்திவான் தானே. இப்போ உங்க சுற்றுப்புற சூழலை சக்திசாலியா மாத்துங்கன்றாரு. இப்போது உங்களது சுற்றுச்சூழல் மிக 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 அவசியமானது. இன்றைய உலகில் மாசு தொல்லை இருக்குது, ஒரே பொல்யூஷனா இருக்குது, ஏர் பொல்யூஷன். அவ்வாறே உலகில் ஒரு நொடியில் மனதிற்கு சுகம் சாந்திக்கான சுற்றுச்சூழல், நொடியில் மனதிற்கு சுகம் சாந்திக்கான சுற்றுச்சூழல் அவசியமானது. எப்படி ஏர் பொல்யூஷனை சரி பண்றாங்களோ அந்த மாதிரி இங்க சுகம் சாந்திக்கான சுற்றுச்சூழல். நொடியில ஒரு செகண்ட்ல மனசுக்கு சுகம் அமைதி கிடைக்கணும். அந்த சூழல் அவசியமானது. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அனுபவம் வரணும். ஏதோ ஒரு அமைதியா இருக்குது, ஏதோ மனசுக்கு இதமா இருக்குது இங்க வந்தாலே அப்படின்னு தோணணும். அந்த மாதிரி ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கி வைங்க. சென்டர்லயும் சரி அப்படிதான். சென்டருக்கு போனோடனே நமக்கு இப்பயே அனுபவம் ஆகுதுல்ல, ஒரு அமைதி அனுபவம் செய்வோம், சுகமா இருக்கும், ஒரு குஷியா இருக்கும். பரிவாரத்தை பார்த்தோன்னே ஒரு குஷி வரும் இல்லையா? அந்த மாதிரி அனுபவம் ஆகணும். ஏனெனில் மனதின் மாசுதான் இப்ப அதிகமா இருக்குது. வெளியில இருக்கிற குப்பையை விட மனசுல இருக்கிற குப்பை தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. காற்றின் மாசை விட மனதின் மாசுதான் அதிகமாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. நாலாபுறமும் பாப்தாதாவுக்கு சமமாகியே தீருவேன் என்ற லட்சியம் கொண்டுள்ள நிச்சய புத்தியுடன் வெற்றியடையும் ஆத்மாக்களுக்கு என்றென்றும் பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களை திட சங்கல்பத்தின் மூலமாக மாற்றி அமைக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு எப்போதும் ஏதேனும் ஒரு காரணத்தினாலோ சூழ்நிலையாலோ சுபாவ சம்ஸ்காரத்தாலோ பலவீனமான சக நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு தருபவர்களுக்கு காரணம் காணாமல் நிவாரணம் தருகின்ற அத்தகைய தைரியமான ஆத்மாக்களுக்கு என்றென்றும் பிரம்மா பாபாவின் அன்பிற்கு கைமாறு தரும் கர்மயோகி ஃபரிஸ்தா ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். வரதானம்: சுப சிந்தனையின் மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்ம நல்லதே நினச்சோன்னா நல்லதே நடக்கும். நம்ம எல்லாரும் நல்லவங்க, எல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோன்னா எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்பானவராக ஆகுங்க. நம்மளும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அவங்களும் நமக்கு நல்லது செய்வாங்க. அந்த மாதிரி இருங்க. சுப பாவனை வைங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்பானவராக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. எல்லோருக்காகவும் சுப சிந்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அன்பு உற்பத்தியாகின்றது. யார் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள எல்லாருமே பிடிக்கும், எல்லாருமே அவங்க மேலே அன்பு செலுத்துவாங்க. அந்த அன்பே ஒத்துழைப்பை தர செய்கிறது. அந்த மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு அன்பு செலுத்துறதுனால அவங்களுக்கு தானாக ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த ஒரு இன்னலான சூழ்நிலையிலும் எல்லாரும் ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கே அன்பு இருக்குமோ அங்கே நேரம், செல்வம், ஒத்துழைப்பு என்றென்றும் அர்ப்பணமாக தயாராகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கிட்ட அன்பு இருக்குதோ அங்கே எல்லாருமே டைம் கொடுப்பாங்க, செல்வத்தை கூட கொடுப்பாங்க, ஒத்துழைப்பை கூட கொடுப்பாங்க. எல்லாமே நமக்கு அர்ப்பணமாக தயாராகுதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அன்பு இல்லைன்னா தான் எனக்கு யாரும் என்கிட்ட பேச மாட்றாங்க, எனக்கு யாரும் ஒத்துழைப்பே கொடுக்க மாட்றாங்கன்னா நம்ம கிட்ட அன்பு இல்லை. அதனாலதான் யாரும் நம்ம கிட்டக்கே வர மாட்றாங்க. அதனால நம்ம எல்லார் மேலேயும் அன்பா இருந்து
எல்லாருக்கும் அன்பா உபசரிப்பு பண்றோம். எல்லாமே நம்ம கிட்ட இருந்து அன்பினுடைய அதிர்வலைகள் எல்லாருக்கும் போச்சுன்னா கண்டிப்பா அவங்க நம்ம கிட்டக வருவாங்க, நமக்கு நேரம் கொடுப்பாங்க, நமக்கு செல்வத்தையும் கொடுப்பாங்க, அவங்களோட ஒத்துழைப்பும் நமக்கு கொடுப்பாங்கன்றாரு. ஆக சுப சிந்தனையானது அன்பானவராக நம்ம மாற்றுகின்றது. அன்பு அனைத்து விதமான ஒத்துழைப்பிலும் அர்ப்பணமாக்கி விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த எல்லாத்தையும் நல்லதா நினைக்கிறது தான் நம்மளை அன்பானவரா மாத்துது. அன்பு எல்லா விதமான ஒத்துழைப்பிலும் அர்ப்பணமாக்கி விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அன்புல தான் எல்லாரும் மயங்குவாங்க. அராஜகமா பேசணும், விரட்டணும் அப்படின்னா யாருமே செய்ய மாட்டேன்ட்டு போயிடுவாங்க. அன்பா சொல்லி புரிய வச்சனா தானா அர்ப்பணம் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒத்துழைப்பும் கிடைக்கும். எனவே எப்போதும் சுப சிந்தனையில முழுமையா இருங்க. நல்லதே நினைங்க. எல்லாரும் நல்லவங்க தான். ஆத்மாக்கள் எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாரும் நடிக்க இப்படி ஆயிட்டாங்க. சுப சிந்தனை மட்டும் வைங்கன்றாரு. பிறருக்கு சுப சிந்தனை செய்து அனைவரையும் அன்பானவராக ஒத்துழைப்பு தருபவராக மாத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம நல்லது நினைச்சாலே தானாவே அவங்களும் மாறி வந்துருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: இச்சமயம் வள்ளலாகுங்கள், அப்போது தங்களுடைய ராஜ்யத்தில் பிறவி பிறவியாக ஒவ்வொரு ஆத்மாவும் நிரம்பியவராக இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், இது ரொம்ப ஆழமான விஷயம். சொல்லணும்னா அதுவே ஒரு 10 லைன் கிட்ட சொல்லலாம். இந்த நேரம் வள்ளலாகுங்க, இந்த நேரம் நீங்க கொடுக்கறவங்க பாருங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ, அது உடல், மனம், பொருள் எல்லாமே நீங்க கொடுங்க. உங்க ஒத்துழைப்பை கொடுங்க. எல்லாருக்கும் நீங்க செய்யுங்க. எல்லாருக்கும் நீங்க செய்யுங்க. அப்ப நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட ராஜ்யத்துல நீங்க ராஜாவாயிடுவீங்க. உங்களோட ராஜ்யத்துல பிறவி பிறவியா உங்க கூட வர்ற ஒவ்வொரு ஆத்மாவும் உங்கள மாதிரியே நிரம்பியவரா இருப்பாங்க. நீங்களும் நிரம்பி இருப்பீங்க. அவங்களும் உடல், மனம், எல்லாமே நிரம்பி இருப்பாங்க. ஏன்னா நீங்க கொடுக்குறீங்களே, நீங்க கொடுக்க கொடுக்க நீங்க இப்ப மனசா சேவை மூலமா நம்ம கொடுக்குறோம், வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே இப்ப நம்ம கொடுக்குறோம். கொடுப்பவங்களா இப்ப இருக்கணும். நம்ம வாங்குறவங்களா இருந்தோம்னா நம்ம பிரஜை ஆயிடுவோம். நம்ம கொடுக்குறவங்களா இருந்தாதான் நம்ம ராஜாவாக முடியும். அதனால கொடுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுடைய ராஜ்யத்துல பிறவி பிறவியா எல்லாருமே உங்க கூட வர ஆத்மாக்கள் எல்லாருமே நிரம்பியவரா இருப்பாங்க சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாபாட்ட வாங்கணும், கொடுக்கணும், வாங்கணும், கொடுக்கணும், வள்ளலா இருக்கணும். அப்பதான் நமக்கும் நிறையும், நம்ம கூட வர்றவங்களுக்கும் நிறையும். அப்பதான் அவங்களும் நிறைஞ்சிருப்பாங்க, நம்மளும் நிறைஞ்சிருப்போன்ற ரகசியமா சொல்றாரு பாபா. இதெல்லாம் ரகசியமான விஷயம் சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.